ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivishankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. அதிபத்த நாயனார் சிவ தொண்டர்களாக வாழ்ந்த 63 நாயன்மார்களுள் ஒருவர் ஆவார். மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்டிருந்தவர். தன்னுடைய சிவபக்தியின் காரணமாக தான் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். பாபாஜி, 63 நாயன்மார்களில் முதல் நாயனார் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். சிவனுக்கு 63 கலைகள், அதாவது சூரிய கலைகள், சந்திர கலைகள் 12. அதனால் எப்பயும் விஷ்ணு பக்தர்கள்ங்கிற போது 12 பேரை சொல்லுவாங்க, சிவபக்தர்கள்ங்கிற போது 63 பேரை சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆள் தான் பிடிக்கிற மீனில் ஃபஸ்ட்டு மீனை சிவபெருமானுக்கு கொடுத்தாருங்கிறத தவிர வேறு என்ன பெரிய மகிமை இருக்குது? இல்லை, உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் பகவானுக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அது நீங்களும் செய்யலாம். ஒவ்வொரு நாள் சாப்பிட்ற போதும் ஏதாவது குடிக்கிற போது எல்லாத்துக்குமே கடவுளை நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சுட்டே வரலாம். அப்போ நீங்கள் தான் அதிபக்த நாயனார். அதனால் 63 நாயன்மார்களில் 4 பேர் தான் நம்ம எல்லா சிவன் கோயில்லையும் 4 சொல்லி கும்பிட்றது. அந்த 4 வந்து அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். அப்பர் என்பவர் சமண சமயத்தில் இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி வருகிறது. அவருடைய சிஸ்டர் இருக்காங்க, அவங்களும் 63 நாயனால் ஒருத்தர், திலகவதின்னு பேர். அவங்க சிவனுடைய விபூதி கொடுத்து அவர் நல்லா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை பிடிக்காதவங்க போட்டு கொடுத்துட்றாங்க ராஜா கிட்ட. அவரை சுண்ணாம்பு கால்வாயில் விடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்பயும் அவர் நற்றுணையாவது நமச்சிவாயுமே இருக்கார். அதனால் அப்பர்னா எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கடுத்து சுந்தரர் கைலாசத்தில் சிவங்கிட்டே இருந்தவர். அதனால் பூமிக்கு அவருக்கு கல்யாணம் ஆசை வந்ததுனால பூமிக்கு வராங்க. ஞாயிறு கிராமம் திருவொத்தியூர்கிட்ட ஒரு பொண்ணும், திருவாரூரில் ஒரு பொண்ணும், 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பலவிதமான அனுபவங்கள். அதெல்லாம் முடிஞ்ச உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு, நேராக வெள்ளை யானை அனுப்பிச்சு கைலாசத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுறாரு. இதுதான் சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு. திருஞான சம்பந்தர் அவரே முருகப்பெருமான் தான். ஒரே புகழி ஊரில் வருவோனே அப்படின்னு சொல்கிறார். சைவம் தழைத்தோங்க அப்படின்றார். இப்போ 3 வயசு குழந்தையாக இருக்கிற போது அவங்க அப்பா தண்ணியில் சீர்காழி குளத்தில் முழுகிறாரு. அப்போ காணுமேனு இவர் கத்துறாரு. அப்போ ஆகாசில் போயிருந்த சிவனும் பார்வதியும் இறங்கி அவருக்கு ஞானப்பால் கொடுத்துட்டாங்க. உடனே இவர் 3 வயசுலேயே தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சார். அவருக்கு கிடைச்ச தரிசனம் எப்படி இருந்ததுன்றது தான் இந்த பாட்டு. தோடுடைய செவியன் விடையேறி ஓட்டு வெண்மதி சூடே காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய பிரமா மலரான் உனை நாட்பணிந்து ஏத்தகருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன். பிரம்மாபுரம் என்பது சீர்காழி. தோடுடைய செவின்னா காதில் தோடுகளை போட்டு கொண்டிருந்தவன் அர்த்தம். தூவெண் மதிசூடி அப்படின்னா பிறைச்சந்தனை கொண்ட சந்திரசேகர கோலத்தில் இருக்கிறவன் அர்த்தம். ரொம்ப சிம்பிளான தமிழ் தான். ஸோ அவருக்கு முதல் பாடல் 3 வயசுலேயே கிடச்சிருச்சு. அப்பராச்சு, சுந்தரராச்சு, திருஞான சம்பந்தராச்சு. மாணிக்க வாசகர் கைலாயத்தில் சிவபெருமான் லெக்சர் கொடுத்துருக்கிற போது அவர் இந்திரனை பராக் பார்க்குறாரு, அவன் வெள்ளை யானை மேலே போகிறானேன்ட்டு. உடனே சிவன் சொல்கிறாரு, இந்த பதவி இதெல்லாம் நிற்காது, என்றைக்கும் இதில் எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு உனக்கு தெரியணும், பூமியில் போய் பிறந்துருன்னு. அவர் அரிமர்த்தன பாண்டியன் மதுரை மன்னனாக இருக்கிறவர்கிட்ட மந்திரியாக வந்து சேர்றாரு. அந்த காலத்தில் அரப்காரங்கெல்லாம் குதிரை விற்கிறதுக்காக வருவாங்க இந்த சதர்ன் கோஸ்ட்டுக்கெல்லாம். அதனால் குதிரை வாங்கிறதுக்காக பணம் எடுத்துன்னு போகிறாரு. இப்போ உத்தர கோசை மங்கைங்கிற இடத்துல ஒரு குருந்த மரத்து நேழில் சிவபெருமான் அந்த ஜனங்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுத்துன்னுக்கிறது. இவருக்கு ஃப்ளாஷ்பேக் வந்துடுது. சிவன் கூட இப்படி தானே நம்ம இருந்தோம், லெக்சரை கேட்காம புத்தி இல்லாமல் உலகத்தில் வந்து பிறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த பணத்தில் அந்த இடத்துல கோயில் கட்டிடுறாரு. அங்கேயே இருக்கார். இப்போ அந்த மதுரை ராஜா என்னாச்சு குதிரைன்னு கேளுன்னா ஆள் அனுப்புகிறான். இவர் சிவனை கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறது இப்போன்னு. இதை கொண்டு போய் கிஃப்ட் கொடுத்தாங்க குதிரை வாங்கினதுக்காகன்னு சொல்லி கொடு, நான் வர்றேன் பின்னாலன்னு.
ஸோ இவர் அதை கொண்டு போய் கொடுத்து பாருங்கள், நம்ம வாங்கின குதிரைக்கு அவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பின்னால் அந்த குதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டு ராவுத்தர் அப்படின்னு, நான் குதிரை மேய்க்கிறவன் அர்த்தம், அந்த கோலத்தில் வர்றார். ஆனால் முருகனையும் ராவுத்தான்னு சொல்லுவாங்க, சிவனையும் ராவுத்தான்னு சொல்லுவாங்க. எல்லா குதிரைகளும் நல்லா இருக்குதா பார்த்துக்கோங்கன்றார். நல்லா இருக்குது. எல்லாத்தையும் லாயத்தில் அடக்கி சொல்கிறாங்க. அவருக்கு வந்த வேலை ஆகிப்போச்சு இல்லையா, அதனால் அந்த குதிரையெல்லாம் ஓட்டின்னு வந்து சிவபெருமான் போயிடுறாரு. இவங்க ராத்திரியில் இந்த பரிகள்னால் குதிரைகள், ரஜகத துரக பதாதின்னு அந்த மாதிரி, அதெல்லாம் நரியாகி போய் உழையிடுது. அப்போ இவன் தான் ஏமாற்றிட்டான்னு சொல்லி மாணிக்கவாசகரை ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. அப்போ மதுரையில் வெள்ளம் வருது. வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் மண் சுமக்கணும் வைகையை கரையை அடைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நான் வர்றேன்னு ஒரு வந்திக்கிழவின்னு ஒருத்தி இருக்கா, உனக்கு தான் யாரும் சந்ததி இல்லை, எனக்கு புட்டு கொடு, சாப்பிட்டுட்டு நான் வந்து மண் சுமக்கிறேன்னு. நல்லா புட்டு சாப்பிட்டு போய் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கார். அப்போ அரிமர்த்தன பாண்டியன் வந்து இவரை சாட்டையில் அடிக்கிறதுக்கு கை ஓங்குறான். என்னடா எல்லோரும் வேலை செய்கிறாங்க, நீ தூங்கின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அடி அவர் மேலே படலை, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இந்த ராஜா மேலே கூட படுது. இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு. சிறையில் இருக்கிற மாணிக்கவாசகரை இது பண்ணுறாரு. இப்போது அவர் சொல்கிறார், இனிமேல் இவன் உங்கள்கிட்ட மந்திரியாக இருக்க மாட்டான், அவன் வந்த வேலை ஆயிடுச்சுன்னு அவர் சிதம்பரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல உட்காந்துட்டு தவம் பண்ணுறார் மாணிக்கவாசகர். அவர் பேர் திருவாத ஊரன். வான்கலந்த மாணிக்க வாசக அப்படிங்கிற மாதிரி அழகான வார்த்தைகளை பேசினதுனால அவருக்கு மாணிக்க போல் வார்த்தைகளை சொன்னவர்ன்றதுனால அந்த பேர் வந்துச்சு, இல்லைன்னா திருவாத ஊரன். அப்போது சிவபெருமான் அங்கே போகிறார். நீங்கள் பாடுற பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் எழுதிக்கலாமான்னு சொல்லிட்டு உலகத்தின் முதல் ஸ்டெனோகிராஃபர் சிவபெருமான் தான். ஸோ அவர் சொல்ல இவர் எழுதுகிறாரு. மறுநாள் காத்தால் அந்த திருவாசகத்தை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சாட்சர படின்னு 5 படி இருக்கும், அதுக்கிட்ட திருவாத ஊரன் ஓத திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது ஒப்பம் அப்படின்னு சிக்னேச்சர் போட்டு சிவபெருமான் வச்சிடுறாரு. அதுதான் திருவாசகம். அதனால் அந்த திருவாசகம் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் சிவனே அதை அங்கீகரித்தது. ஒரு மனிதன் சொல்ல கடவுள் எழுதியது திருவாசகம், கடவுள் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை. இப்படிலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விசித்திரங்கள் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் வான் கலந்து போகிறார். அந்த மாதிரி இந்த வான் கலத்தல்ன்றது நம்ம எந்த 5 எலிமெண்ட்ஸில் வந்தோமோ அதில் கலப்போம். வாரியார் சாமிகள் ஏரோப்ளேனில் வர்றபோது திருத்தணிக்கிட்ட கடவுள்கிட்ட கலந்துட்டார். அப்போது அவரும் மாணிக்க வாசகர் மாதிரியே ஆகாசில் கலந்தவர். பட்டணத்தார் 3 தடவை இந்த கூடைக்குள்ளே மூடி வைக்க சொல்லி காற்றில் கலந்து போயிட்டார். சரையு நதியில் தண்ணீர் கலந்து போயிட்டார் ராமர். பூமாதேவி பூமி பிளக்க சீதாதேவி உள்ளே போயிட்டான். இப்போ நம்ம எதுலேருந்து வந்தோமோ அதில் போவோம். ஒவ்வொருத்தரும் அதில் தான் கலப்பாங்க. வி ஹவ் 5 எலிமெண்ட்ஸ். அதில் உங்கள்கிட்ட எது ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான். எல்லாம் பாயசம்தான். ஆனால் பைத்தம்பருப்பு பாயசம் வேறு, சேமியா பாயசம் வேறு, அரிசி பாயசம் வேறு, ஜவ்வரிசி பாயசம் வேறு. இந்த மாதிரி பால், சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் பாயசத்தில் இருக்கும். அதில் அரிசி இருந்தால் அரிசி பாயசம், நொய் பாயசம், ஜவ்வரிசி பாயசம், சேமியா பாயசம். அந்த மாதிரி நம்ம வந்திருக்கோன்னா உலகத்தில் இந்த 5ல் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட தூக்கலாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் எல்லாருக்கிட்ட கூட அப்படி தான். இந்த 5ல் எது உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த பேரண்ட் எலிமெண்ட்னுவாங்க. when there is a chemical composition there is also a chemical decomposition. இப்போது ஹைட்ரஜன் சல்ஃபேட்னு வச்சுக்கோ, அது என்னது, 2 ஹைட்ரஜன் மாலிகூல், ஒரு சல்ஃபர், 4 ஆக்சிஜன். இப்போ H2SO4 அப்படின்வாங்க. பிரிஞ்சால் என்ன ஆகும், 2 H தனியாக போகும், இது O4 தனியாகிடும், S தனியாகிடும். வாட்டர் என்னென்ன, H2O, 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன். இந்த உலகத்தில் வி ஆர் ஆல் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். நம்ம எல்லாருமே அப்படி தான். அதனால் நம்ம பிரிக்கிற போது அது எதுலேருந்து வந்தோமோ அது தூக்கலாக இருக்கும், அதில் போய் நம்ம கலந்துருவோம். இவ்வளோ தான் விஷயம். அதனால் இந்த 4 பேரும் மிக உயர்ந்த நிலையில் கடவுளுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாங்க. எப்படி சொந்தக்காரங்களாக இருந்தாங்க? மாணிக்க வாசகர் கைலாசத்தில் இருந்தவர், சுந்தரர் கைலாசத்தில் இருந்தவர், கையிலே ஆரூர தோழமை தான், கைலாசத்திலே இருந்தவர். இன்னும் சொல்லப்போனால் சிவனும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒன்றே தான். முருகப்பெருமான் வேதம் தழி தூங்குவதற்காக வந்தார். அவர் ரொம்ப பெரிய நிலை, ஸ்கந்தலோகத்தில் இருக்கக்கூடிய ஆள். அப்போ இவங்க 4 பேரும் அங்கேருந்து வந்தவங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற
மீதி நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா 60 பேர், அவங்களையும் இவங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இவங்க வேறு அவங்க வேறு. அதனால் மீதி 60 பேர் இருக்காங்கன்னா அவங்க நல்லவங்க தான். ஆனால் இந்த அளவுக்கு கடவுளுக்கு க்ளோஸ் ஆகியிருந்தோம், க்ளோஸ் ப்ராக்சிமிட்டின்னு வாங்க. உலகத்தில் 4 இருக்குது. ஒன்று சாலோகம், இன்னொன்று சாமீபம், 3வது சாரூபம், 4வது சாயுஜ்யம். சாலோகம்னா என்ன? இப்போ ராமராஜ்யம் இருக்குது, இது ஒரு உலகம். இந்த உலகத்தில் நீங்கள்லாம் மெம்பர்ஸ், கோயிலுக்கு வர்றீங்க எல்லாம் இருக்குது. இதுக்கு சாலோகம்னு பேர். இதில் இப்போ சிந்தி இருக்கான், அவனுக்கு அந்த வேலை செய்யடா இந்த வேலை செய்யடான்னு சொல்கிறோம். யாராவது அந்த மாதிரி க்ளோஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இருக்கிறவங்களே யார் கொஞ்சம் தெளிவாக வேலை செய்வாங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம எதாவது வேலை செய்கிறோம். அப்போ சாமீபம்னு அர்த்தம். சமீபமாக பவர் சென்டருக்கு நெருக்கமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஏதோ ஒரு வேலை ஆகணும், அப்போ இங்கே இருக்கிற சமீபத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க போய் அதை கொடுத்துட்டு வா, இங்கே போய் இதை சொல்லிட்டு வா, அதை கொடுத்துட்டு வான்னு. அப்போ நான் தான் அங்கே போகிறேன்னு அர்த்தம். ஈ கோஸ் ஆஸ் மை ரெப்ளிகா. அதுக்கு என்ன பேர்? சாரூபம், இவருடைய ரூபமாகவே. அந்த வேலை முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துன்னு இருப்பாங்க, திருப்பியும் வந்துடுவாங்க. அதுக்கு பேர் சாயுஜ்யம். இப்போ சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம்னா இதுதான். சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி பலமுறை கூறியிருக்கிறீர்கள். இந்த வருடம் 2026 ஜனவரி 11ஆம் தேதி அவரது மகா ஆராதனை பல இடங்களில் பூஜை செய்கிறார்கள். பாபாஜி, நீங்கள் முன்னொரு பிறவியில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளாக அவதரித்திருக்கிறீர்கள் என்று சித்தர் ஒருவர் கூறியுள்ளார். உங்களது அனுபவம் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். நான் அண்ணா நகரில் இருந்தேன். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்து சமய அறநிலையத்துறை செக்ரட்டரி IAS ஆஃபீஸர் சண்முக ஸ்ரீகாமணின்னு பேர். அவர் வாங்க சேஷாத்ரி சுவாமி தியான மண்டபம் திறக்கிறாங்க ஜனவரி 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 1983 84 83. காரில் அவரே கம்பல் பண்ணி ஏற்றின்னு போனார். அந்த தியான மண்டபம் திறந்து அப்புறம் நான் ராமசுரத்குமார் சாமியை பார்த்தேன். இது ஃபஸ்ட்டு. அதாவது நான் இது வரைக்கும் திருவண்ணாமலை போனதே கிடையாது. அதனால் அதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் இதாச்சு. இங்கே ரங்கராஜன் ஐயங்கார்னு ஒருத்தர், 2 கண்ணும் தெரியாத ஒரு பெரியவர் இருந்தார். 42 கண்ணதாசன் சாலை டி நகரில். அவர் சமயபுரம் அம்மனை கும்பிட்றவர். அவருக்கு வேண்டி ஒருத்தர் எக்மோர் பெனிஃபிட் ஃபண்ட்லேயே அது இருந்தார், மணியும் பேர். அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் வயசான பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பர்த்டே, அவரால் பிராட்வேக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது, நாங்கள் சைதாப்பேட்டை உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வரட்டுமா அப்படின்னாங்க. இல்லை வயசான பெரியவர், நான் தான் அவரை பார்க்கணும், அவர் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பதி லட்டு ஒன்றுச்சு எடுத்துன்னா அவரை பார்க்கறதுக்கு கண்ணதாசன் சாலைக்கு போனேன். அந்த லட்டு கொஞ்சம் அவருக்கு கொடுத்த, அவர் கண்ணு தெரியாது, சும்மா இப்படி தடவிட்டு நான் சொன்னேன், வைஷ்ணவத்தில் ஆழ்வார் ஆதிகளை பற்றி எல்லாரும் எழுதியிருக்காங்க, இந்த ஆழ்வார்கள் வழிக்குறவர்கள்னு பேர். ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்தால் இருக்காங்க வழிக்குறவர். குறவர்னா குருன்னு அர்த்தம். அந்த குருமார்களை பற்றி நீங்கள் எழுதணும், முதலியாண்டானை வச்சு முதல்ல எழுதுங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். அப்புறம் அவர் அவங்க 2 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. வந்தவர் என்னம்மா சொல்கிறார், அவர் என்னை தொட்ட போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் தான் சேஷாத்ரி சுவாமியை. அவர் என்னை தொட்ட போது எனக்கு ஸ்பரிசு கடுதானே தெரியாது அவருக்கு. அதனால் அவர் தான் சேஷாத்ரி சுவாமின்னு எனக்கு சமயபுரம் அம்மா சொல்லிட்டா. என்னம்மா சொல்கிறார், என் குருவே வந்து முதலியாண்டான் தான், அவனை வச்சு எழுதுங்கன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொன்னார். இது அடுத்த உதாரணம், எப்படி அந்த சேஷாத்ரி கனெக்ஷன் முதல்ல அங்கே வருதுன்ட்டு. சேஷாத்ரியோட வரலாறு என்னென்னா, அவர் காஞ்சிபுரத்தில் அவங்க அம்மா இடுப்பில் சின்ன குழந்தையாக இருக்கார். அப்போ ஒரு பொம்மை வியாபாரி வந்து குடியில் பொம்மை எடுத்துன்னு போகிறான். இந்த குழந்தை ஒரு கிருஷ்ணர் பொம்மை சின்னதாக இருக்கு இல்லையா, அது கேட்குது. அம்மா இப்போ காசு இல்லை அப்புறம் வாங்கி தரேன்னு. இல்லைம்மா குழந்தை கேட்குதுன்னா ஒரு பொம்மை கொடுத்துட்றான். அன்றைக்கி சாயந்தரம் அந்த குழந்தைய அம்மா இடுப்பில் இருக்கிற போது ஓடி வந்து அந்த கையை கிஸ் பண்ணி தங்க கைன்றான். என்னன்னு கேட்டால், ஒரு வருஷத்தில் விற்க முடியாத பொம்மையை இந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்த புண்ணியத்தில் எனக்கு கிடச்சிச்சுமா, எல்லாத்தையும் விற்றுட்டேன் தங்க கைன்னு. அவர் பேர் தங்க கை சேஷாத்ரி. இப்படி தான் ஆச்சு. அவருக்கு அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணத்துக்கு எல்லோரும் ரெடியாகிறாங்க, இவர் பழக்கிறது கதவு தரணுன்னு ஓடிவிட்டார். யாருக்கும் ஒன்றும் புரியல, ஏன் கல்யாணத்துக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. கடைசியில் அவர் திருவண்ணாமலையில் போய் அங்கே எரும மாட்டை கட்டின்னு குளத்தில் உட்காந்துருந்தார். இந்த உலகத்துக்கு மதுரையிலேருந்து வந்த வெங்கட்ராமன் பின்னால் ரமண மகரிஷி ஆனவரை இன்ட்ரடியூஸ் பண்ணதே சேஷாத்ரி சுவாமிகள் தான். ரொம்ப பெரிய நிலை. அவரை பார்க்கறதுக்காக திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமின்னு ஒருத்தர் போகிறாரு உபதேசம் வந்துடுறதுக்காக. ஏன்னா ரமணர் சொல்கிறார், நான் உன் குரு இல்லைடா, உன் குரு கீழே எரும மாட்டை கட்டின்னு இருக்காம போய் பாருன்னு.
அவர் தூரத்தில் வரைச்ச, உனக்கு எதுக்கடா மந்திரமெல்லாம், திருப்புவாய் தாண்டா மகாமந்திரம் அப்படிங்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறார், நீ போய் வள்ளிமலையில் இரு, நான் அங்கே வருவேன் அப்படின்ட்டு. இவர் வள்ளிமலைக்கு வர்றாரு. அவருக்கு பலவிதமான அனுபவங்கள்லாம் கிடைக்கிது. அவர் தான் திருப்புகழ் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு சொல்கிறது. நியூஸ் வருது, ரமணர் இது சேஷாதிரி சாமி உடம்பை விட்டுட்டார், அவர் ஜோதி ஆகாசில் போனது நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்ட்டு. இவர் ஐயோ இந்த மாதிரி எனக்கு வர சொல்லி இங்கே விட்டுட்டு நீ ஓடி போயிட்டியன்று. அப்போது திருவண்ணாமலை சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியான்னு வரான். இந்த மாதிரி சேஷாதிரி சாமி அவருக்கு கிடைச்ச புது துணி எனக்கு கொடுத்துட்டு அவருடைய அழுக்கு துணி என்னுடைய அழுக்கு துணியை வாங்கி கட்டிக்குவார், என்னுடைய கம்பங்கூழ அவர் குடிச்சிட்டு அவருக்கு வர நல்ல சாப்பாடு எனக்கு கொடுப்பாரு, அவர் போயிட்டாருன்னு அழுதேன். அவர் சொன்னார் நீ வள்ளிமலைக்கு போ, நான் அங்கே வரேன்ட்டுன்னு. அப்போ இவருக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணுறாங்க. மத்தியானம் படையல் போடுறாங்க. அப்போ ஒரு தங்க கீரி பிள்ளை வந்துட்டு அந்த படையலை சாப்பிடுது. அப்போ அந்த தோட்டி கத்துறான், இதோ வந்திருக்கார் சேஷாதிரி சாமி வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சேஷாதிரி சாமி என்பவர் மிகப்பெரிய நிலைகளை தொட்டவர். அவர் அம்பாள், ரமணர், முருகன் திருவண்ணாமலையில் 2 பேரும் சமகாலத்தில் வசித்தார்கள் என்பது ரொம்ப நல்ல விஷயம். அவர் ஜோதியில் கலந்துட்டார். வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்கள்லாம் நடிச்சிருக்கார். திருவண்ணாமலையில் இருக்கிற போது டாக்குமெண்ட்ரி கூட இருக்குது டிவியில், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ எனக்கும் சேஷாதிரி சாமிக்கும் இப்படி தான் கனெக்ஷன். ஜனவரி 20க்கு அங்கே போன போது அந்த ஆசிரமம் திறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ரங்கராஜன் ஐயங்கார் சேஷாதிரி சாமி இவர் தான் சொன்னது. 3வது இந்த நாடியில் வந்தது, அதாவது விழுப்புரத்துக்கிட்டேருந்து ஒரு சாமியார் வந்தாருங்க. அவர் சொன்னார், அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாதிரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாதிரி சுவாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போகிறதில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோடு என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடலை. ராத்திரியில் அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும் காத்திரு அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தம்பி என்னை உங்களை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்ப அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்கே வந்திருக்கேன். சாமிக்குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. சேஷாதிரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு சாமிக்குட்டி, எல்லாத்தையும் கரையேற்றிட்ட, நீயும் கரையேறணும். அவ்வளவுதான். இந்த பிறவியில் ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட. ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்க. உன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சுருக்க. படிப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை சுவாமிக்குட்டி. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையில் இருந்து உழைப்பால் உயர்ந்து வந்திருக்க. தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெருஞ்சோதி, அருட்பெரும் கருணை. தனிப்பெருஞ்சோதி நீ. போன பிறவியில் எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில் முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாதிரி சுவாமி, ஞானானந்தகிரி சுவாமி, பூண்டி சுவாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமிக்குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும் சாமிக்குட்டி. அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாரு. திருவண்ணாமலையில் ஜோதியில் உங்கள் ஆத்மா கலந்திடும். திருவண்ணாமலையில் உங்களுக்குன்னு இடம் இருக்குது. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வைத்து பெரிய அருளாட்சி பண்ண போகிறாரு. சேஷாதிரி சுவாமி போல உங்கள் நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல், மயில் இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும் சாமிக்குட்டி. அண்ணாமலையோட ஜோதியில்தான் உங்களோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒன்று தான்.
என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு சாமிக்குட்டி. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயசு ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூர்ண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்தில் ஜோதி வடிவத்தில் சேஷாதிரி சுவாமி கலந்தது போல அண்ணாமலையாரை வந்து உன்னை மயில் மேலே கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாமல் உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். ஓகே, இதெல்லாம் அவங்களா வந்து இங்கே இதே இடத்துல தான் சொல்லிட்டு போனாங்க. ஏதோ சம் கனெக்ஷன் இது. ஏன்னா பொன்னரபி ஜனனம் பொன்னரபி மரணம். எவ்வளோதான் உத்தம ஆத்மாவாக இருந்தால் கூட அவங்க இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சு தான் ஆகணும். நீ வந்து மிலிட்ரியில் சேர்ந்துட்டு இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு நான் முடிச்சுட்டேன்னு சும்மா உட்கார முடியாது. யூ ஹவ் டு அண்டர்கோ சம் போஸ்டிங், யூ ஹவ் டு ஒர்க். அதுக்கு தானே அந்த பதவியே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாம் பூர்வ புண்ணியம் இருந்தாக்கா நமக்கு அந்த மாதிரி பதவிகள் கிடைக்குது. அதனால் பண்டு ரீதி நான் சேசின கொலுவையான்னு நான் முன்பிறவிகளில் ஏதோ தவம் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை பார்த்து நம்ம கொஞ்சம் பழியலைன்னு அர்த்தம். முருகப்பெருமானை பற்றி அருணகிரி சொல்கிற போது நற்கரிசை ஓடக்காரன்னு நல்ல செயல்களை செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கவனுக்கு பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு முருகன் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஏதோ செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஐ ஹவ் ஒர்க்ட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். 36 வருஷமாக வேலை செஞ்சுட்டுருக்கேன். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த டாஸ்க் விச் காட் கேவ் மீ. இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை உருவாக்கியிருக்கேன், இவ்வளோ கோயில் கட்டியிருக்கேன், நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன், நிறைய நல்ல சொல்லியிருக்கேன், நிறைய பேசியதெல்லாம் புக்காக வந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஏ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆல் செட் அண்ட் டன். அல்ட்டிக்காக அழகாக ஒரு அமைப்பை நடத்துறது எப்படின்னு என்னை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கலாம். ஏன்னா அதிகாரமே பண்ண மாட்டேன். அண்ட் என்கிட்ட ரொம்ப ஒரு டாட் பூட்டுன்னு சொல்லி பெரிய டீமெல்லாம் கிடையாது. எல்லாம் சின்ன குழந்தைங்கள வச்சு அழகாக வேலை வாங்கிட்டு நான் எல்லாம் பண்ணிவிடுவேன். ஸோ இது கடவுளுக்கு இந்தமாரி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஐ நோ that I have come to play a big role in the coming times, which is not far away. But personally asking, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதெல்லாம். My only prayer to God all the time is போகிறேன் போர் அடிக்குதுன்றது தான். நீங்களாம் நினைப்பீங்க இதெல்லாம் ஆஹா ஓஹன்னு. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. வாட் இஸ் தேர்? திஸ் வேர்ல்டு இஸ் அ ஸ்டூபிட் வேர்ல்டு. பீப்புள் ஆர் நாட் ரியலி ஹேவிங் குட் வேல்யூஸ். அவங்ககிட்ட நிஜமாக ஒரு கிராட்டிடியூடு நன்றி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு காரியவாதம், அவ்வளோதான். நமக்கு ஏதோ நடக்குது அவ்வளோதான். அதனால் 199 பேர் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு பர்சன் உருப்பட்டால் பெரிய விஷயம். அது கூட அவங்க நம்முடைய ஆன்மீக உயரங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுனால இல்லை, அவங்களுக்கு ஏதோ நம்மளை பிடிக்கும் அவ்வளோதான். இப்போ இந்த குழந்தைங்க இந்த குழந்தைலாம் வந்திருக்கா ஜப்பான்லேருந்து, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கிறதுக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது இல்லையா, பிடிக்குது அவ்வளோதான். யாருக்கு எதுக்காக பிடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஜென்மாவினுடைய வெட்டக்குறை தொட்டக்குறை அதனால் வரும். அதனால் நானும் வேடிக்கை தான் பார்த்துன்னு இருக்கேன். பட் ஐ நோ டெஃபினெட்லி தட் வி ஹவ் கம் டு டூ ஸோ மெனி கிரேட் திங்ஸ் ஃபார் த வேர்ல்ட். அண்ட் ஐ எம் பர்சனலி நாட் இன்ட்ரெஸ்டட் ஆர் இன்வால்வ் இன் ஆல் தட். எனக்கு அதில் என்ன ஒன்று என்ன நான் பண்ணுறது தானே, பண்ணால் கூட நான் தானே பண்ணணும். இஸ் இட் நாட்? ஸோ வில் சி வாட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆர். பட் ஐ எம் நாட் pushing anything through. I am just witnessing. I am not pushing anything through. I am neither happy nor sad. I have no love, I have no hatred. இப்போ நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க பாபா நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாரு. ப்ளீஸ், ஐ டோன்ட் ஹவ் எனி லவ், ஐ டோன்ட் ஹவ் எனி ஹேட்ரட். நெய்தர் திஸ் நார் தட். ரெண்டுமே கிடையாது என்கிட்ட. அதனால் அடுத்த கேள்விக்கோ. Question from Nagargoil Priya. Dear Baba, the Brahmins who don't pass on their knowledge become Brahma Rakshasas. Does this apply to Kali Yuga as well? It all is a question. இப்போ தான் நம்ம சொல்லின்னு இருக்கோம், கடவுள் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக சில பேரை இது பண்ணுறாங்க. அவங்க they are supposed to perform. Suppose you don't perform, it becomes an offense. அப்போது ஒரு பிராமணன் தான் கற்ற வேதங்களை கற்றாங்கே எரி ஓம்பி அந்தனர் வாழ்த்தில்லை தான் செய்கிறார். தான் கற்ற வித்தைகளை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் அவனுக்கு. ஸோ நீ யூ ஹாவ் டு டூ தட். அப்படி யார் கற்றுக் கொடுக்காம ஒரு சுயநலம் சார்ந்த வாழ்க்கை இருந்துட்டு போயிடறானோ அவனை கடவுள் அடுத்த பிறவியில் மோட்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பிரம்மராட்சசனாக பண்ணுவார். பிரம்மராட்சசனா என்ன? எப்போ பார் சாப்பிடுவான், எப்போ பார் தண்ணி கிணி குடிச்சிக்கின்னே இருப்பான். அண்டு எல்லாருக்கிட்டையும் போய் என் கேள்விக்கு பதில் சொல்லி என் கேள்விக்கு பதிலுக்கும் கேட்டுன்னு இருப்பான். அவன் கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் அவன் ராட்சசனாக தான் சுற்றிக்கின்னே இருப்பான். ஐ ஆல்ரெடி கேவ் எக்ஸாம்பிள்ஸ். ஆதிசங்கராச்சாரியார் சாரதா பீடத்தை சிருங்கேரியில் வச்சுட்டு கேரளா பக்கம் டூர் போகிறார்.
அப்போது ஒரு பிரம்ம ராட்சசன் வந்து நீ என் கேள்விக்கு பதில் சொல்லுன்றான். வான்னு அவனை கூப்பிட்டு வந்து சிருங்கேரியில் நீங்கள் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த சைடு லெஃப்ட் சைடில் கேரள பிரம்மான்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த கேரள பிரம்மா வேறு யாரும் இல்லை, கேரளாலேருந்து வந்த பிரம்ம ராட்சசன். இன்றைக்கும் அங்கே இருக்கிற எல்லா சாப்பாடும் அவனுக்கு படைச்சிட்டு அப்புறம் தான் சாரதாம்பிகைக்கு படைக்கணும். அதுதான் ரூல். ஏன்னா ஆதிசங்கரர் கேவ் இம் தட் வேர்டு. அதனால் இன்றைக்கும் அந்த பிரம்ம ராட்சசன் அங்கே தான் உட்காந்து இருக்கான். அண்டு பிரம்ம ராட்சசன் வந்து பெரிய படிப்பாளியாக அறிவாளியாக இருப்பான். அங்கே இருக்கிறது என்ன, சரஸ்வதி பீடம், சாரதா பீடம். அதனால் அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளை அங்கே கொண்டாந்து கேட் கீப்பர் மாதிரி உட்கார வச்சுருக்குறாங்க இந்த சைடில். நான் அதனால் பார்த்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப விரதெல்லாம் இருந்தபோது சிருங்கேரியில் ஒரு 9 நாளோ 6 நாளோ நவராத்திரிக்கோ சஷ்டிக்கோ இருந்தேன். அப்போது அந்த சொன்னோம் போய் சாப்பிடு அப்படின்னா. நான் சொன்னேன் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னா. ஊட்டா அப்படின்னா. ஊட்டான்னா சாப்பாடுன்னு அர்த்தம். நான் விரதம் இருக்கேன்னே. அதுக்கப்புறம் சொன்னால் பலகாரம் அப்படின்னா. பலகாரம்னாக்கா தோசை இட்லி இந்த மாதிரி சாப்பிட்றது. நான் அது கூட சாப்பிட மாட்டேன்னேன். பலகாரமும் கிடையாது, சாப்பாடும் சாப்பிட மாட்டேன்ற. உபாகாரா அப்படின்னா. உபாகாரன்னா இந்த அவலு பொரி. ஸோ கேரள பிரம்மா ஆஃபர்ட் மீ பலகாரா உபஹாரா பிரசாதா 3 நான் வேணாம்னு சொல்லிட்டேன். அந்த ஆளுக்கிட்டே வேணாம்னு சொல்லிட்டேன். அவங்க அந்த ஆள் அங்கே இருக்கிறது உண்மை. இது எப்படி அவனுக்கு மாத்திரம் தெரியுதுனாக்கா ஆதிசங்கராக இருந்து அவனை கொண்டாந்து உட்கார வச்சது நான் தானே. அப்போ எங்களுக்கு கனெக்ஷன் இல்லாமையாக இருக்கும். அதனால் இந்த 4 பீடங்களையும் அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர் அது நாரணன் கருதனை கருவறை தன்னில் இட்ட பெயர் என உணர்க. ஏதோ நம்ம பெற்று போட்டு பேர் வைக்கிறோன்னு நினைக்காத. நாராயணன் ஒரு ஆத்மா உலகத்தில் படைக்கிற போது என்ன பேர் வைக்கிறானோ அது எத்தனை ஜென்மமானாலையும் தொடர்ந்து வரும் அப்படின்னு அர்த்தம் இந்த பாட்டுக்கு. அப்போது ஆதிசங்கர்னா இருந்தோம். அது கனெக்டடாக இருக்கிற எல்லா இடத்துக்கும் அந்த எல்லாத்தையும் பண்ணது நம்ம தானே பண்ணோம். காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார். அவர் சொன்னார் இவன் இல்லைன்னா நம்ம மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னார். யாருக்கும் ஒன்றும் புரியல அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. ஆதிசங்கர் இல்லாமல் மடங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு இல்லையா? அந்நாளில் பரசுராம தேயமுட்டு பிறப்புற்று தேசம் தனக்காய் திருமடங்களை ஆக்கியோன்னுவாங்க. அந்த காலத்தில் கேரளாவில் நீ காலடியில் பிறந்து இந்த தேசத்துக்காக பல மடங்களை உற்பத்தி செய்தவன் அப்படின்னு அர்த்தம். திருவண்ணாமலை விசிறி சாமியார் அதுதான் சொன்னார். யூ ஆர் சாண்டிங் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் நான் ஆதிசங்கரா. நவ் யூ பிகம் கோவிந்தா யுவர் செல்ஃப், கீப் சாண்டிங் யுவர் ஓன் நேம் அண்ட் டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னார். அதனால் ஆன்மீகம் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இட்ஸ் எ தேங்க்லெஸ் ஜாப். ஒரு இயேசுநாதர் வருவார் பாவம், பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது, ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகிய இயேசுக்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவு இடமும் இல்லைங்கிறது தான் பைபிள். அவ்வளோ நல்லது பண்ண இயேசு என்ன பண்ணாங்க, எல்லாம் பரதேசம் சேர்ந்து சிறுவில் தான் போட்டாங்க. அழகான பொண்டாட்டி புள்ளியெல்லாம் விட்டு ஒரு சித்தார்த்தன் உண்மையை தேடி போய் புத்தனாயிட்டு வரான். ஜனங்களுக்கு அவ்வளோ நல்லது செய்கிறான். அவனை உணவில் விஷயம் வச்சு கொண்டுறாங்க. ஒரு வள்ளல் பெருமானார் வருகிறாரு. கடைவிரித்தேன் கொள்வார்களேன்னு சொல்லி தான் போகிறாரு. பூண்டிசாமி வர்றாரு. படியலுக்கு வந்தம்பா, கொனி பிடிக்க ஆள் இல்லைப்பா, நான் கைலாசத்துக்கே போகிறேன்பா அப்படின்னாரு. இந்த உலகம் இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு மகானையும் பயன்படுத்திக்கிட்டதே கிடையாது. யாரையுமே யூஸ் பண்ண அப்படி இருந்தால் 2வது மகானுக்கு வேலையே கிடையாது இந்த உலகத்தில். அதனால் எல்லாரும் முடியாதுன்ன போது நான் தான் சரி நானே போகிறேன்னு சொல்லி வந்தேன் நான். அதனால் உலகத்துக்கு வந்தேன். என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நான் நிறைய பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய அமைப்பை ₹1 பேங்க்கில் கடன் வாங்காமல் யார்கிட்டையும் பிச்சை எடுக்காமல் உருவாக்கியிருக்கேன். இது எவ்வளோ பெரிய விஷயம். நீ யோசனை பண்ணிப்பார். இவ்வளோ டிசிப்ளினாக ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப சிம்பிளி அலட்டிக்காமல் நடத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையா? என்னுடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே தான் மகாஜோதி, சம்ரஷ்ணா, விடியல் புக்குங்கெல்லாம் எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன். டிவியில் நான் ஸ்டாப் 7லேருந்து 7:30 தேவர் நிலாவுக்கு ஒரு தேவாரத்தில் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் டிவி ப்ரோக்ராமில் சொன்னவன் நான் தான். ஸோ எந்தெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நான். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த உலகம் இன்னும் திருந்தலை. ஒரு இயேசு வந்தார், ஒரு புத்தர் வந்தார், மானிடர். பின்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். அவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். ஓகே, இப்போ எவ்வளோ மகான்கள் வந்தாங்க. இப்போ நாங்கள் சொன்னவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. அவங்கள வச்சு இந்த உலகம் உருப்பிடிச்சா அச்சின்னானுங்க.
ஏசுநாதரை வச்சுக்கிட்டு கேத்தலிக்கு பெந்தகோஸ் ப்ராட்டஸ்டன்ட்னு அடிச்சுக்கிறான். முகமது நபியை வச்சு சன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம் சொல்லி ஈரான் வேறு ஈராக் வேறுன்னு சொல்லி அடிச்சுக்கிறானுங்க இன்றைக்கி வரைக்கும். நல்ல யோசனை. புத்தர் வந்தார், மகாயான புத்த மதம், ஈனாயான புத்த மதம் தான். மகாவீர் ஜெயின் வந்தார், ஸ்வேதாம்பரர் திகம்பரன்னு சொல்லி அடிச்சுக்கினானுங்க. இந்து மதத்தில் சைவம் வைஷ்ணவம் மாதுவோன்னு சொல்லி அடிச்சுக்கினானுங்க. எப்பயாவது எந்த மகானியாவது வச்சு இந்த உலகம் உருப்பிடிச்சா நீ யோசனை பண்ணி எனக்கு ஒரு பதில் சொல்லி பார்க்கலாம். உருப்படாது. அதுவும் ரொம்ப நேர்மையாக யாராவது சீட்டிங் சாமியார்லாம் இருந்தால் அவங்களெல்லாம் இவங்க பின்னால் போவானுங்க. நம்மள மாதிரி எதுக்குமே ஆசைப்படாத ஒரு நேர்மையான ரொம்ப எளிமையான சுலபாய சுசீலாய சாமியார், ரொம்ப சுலபமாக பார்த்துடலாம், நல்ல குணங்களோடு இருப்பார். அதுதான் சுலபாய சுசீலாய. இருந்தால் இவங்களுக்கு புரியுறது. அதனால் நம்ம வழிமுறைகள் வேறு. இந்த கலியுகத்தில் இந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஆன்மீகம் செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீயே சொல்லு, இவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு உக்காந்துருக்கேன், காலெல்லாம் பேங்க்கில் கடன் வாங்காமல் முன்னால் இதை பண்ண முடியுமா? நீயே சொல்லு. ₹1 எந்த காலத்துலேயும் பேங்க்கில் கடன் வாங்கினதே கிடையாது. பேங்க் மேனேஜர் தான் என்ன கேட்பான், உங்கள் டெபாசிட் எல்லாம் எடுத்துடாதீங்க, எங்களுக்கு அக்கௌண்ட் க்ளோசிங் 30 ஜூன் 31 டிசம்பர்னு கேட்டுன்னு இருப்பானுங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும் இல்லை, ஒரு மேனேஜரியல் ஸ்கில்லுன்னு இருக்குது. எதுக்கும் யாரையும் எதிர்பார்க்காம இவ்வளவையும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துன்னு பாட்டு அடிச்சுன்னு குழந்தைங்கிட்ட விளையாட்டின்னு உட்காந்துருப்பேன் நான். இல்லை, இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வந்தால் தெரியும். நான் உஷார் பார்ட்டி. எனக்கு முன்னால் வந்த மகான்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் உங்கள்கிட்ட ஏமாறுறதா இல்லை, உங்கள்கிட்டனா இந்த உலகத்துக்கிட்டே ஏமாறுறதா இல்லை. Could you please tell us about Devahari Baba? Devaraha Baba. தேவரா பாபா சாட்சாத் முருகன். தூய யமுனை துறைவனேன்னு ஆண்டாள் பாடுறா இல்லையா, அந்த மாதிரி யமுனை நதிக்கரையில் அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் 4 குச்சி நட்டு அது மேலே 2 குச்சி போட்டு உட்காந்துன்னு இருப்பார். அம்மனமாக இருப்பார், துணியே போட மாட்டார். அவருக்கு ஒரு நாள் போர் அடிச்சு போகுது. என்ன உலகம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செத்து போகலாம் அப்படின்னு காட்டுக்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு உட்காந்து புலிகிளி நம்மளை சாப்பிடுன்னு பார்க்குறாரு. சாப்பிடுவோன்னு அங்கே இருக்கிற ஒரு வயசான புலிகிட்ட போயிட்டு எதில் நின்று என்னை சாப்பிடுன்றார். அது சாப்பிடல, அது வாய்க்குள்ளே 2 கை விட்டு என்ன சாப்பிடுன்னு. அப்பயும் சாப்பிடல. அப்போ இவர் சரி நமக்கு இன்னும் டைம் வரலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு. அவர்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு சிஷ்யன் இருக்கான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கோல்டு ரசவாதம்னு பேர், பேஸ் மெட்டீரியல்லேருந்து கோல்டு கொண்டுறது, இதை கற்றுக் கொடுங்க அப்படின்றான். இவர் வேணாம், அதனால் உனக்கு நல்லது நடக்காதுன்னு ரொம்ப காலை பிடிச்சி கெஞ்சிற போது சரின்னு கற்றுக் கொடுக்குறாரு. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு மூலிகையை இரும்பு மேலே புளிஞ்சா அது தங்கமாயிடுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீ விரதம் இருக்கணும், அந்த பர்டிகுலர் மூலிகை நீ சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு மறுநாள் காத்தால் அந்த பேஸ் மெட்டல் மேலே நீ யூரின் போகணும். அப்போ தான் அது தங்கமாகும். புரியுதா? அந்த வித்தியை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவன் நிறைய தங்கத்தை ரெடி பண்ணி யானை மேலே வச்சுக்கிட்டு இப்படி இப்படி சுற்றிக்கினே இருந்தான். வெள்ளைக்கார கவர்னர் இருந்தான் இல்லையா, அவன் பார்த்துட்டு இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு டெய்லி தங்கம் கொடுன்னு கேட்டுனே இருந்தான். அப்போ தேவரா பாபா அவங்ககிட்ட போய் நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு எல்லா நேரம் தங்கம்லாம் கொடுக்க முடியாது, இப்படி தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும், நீ அவனை விட்டுடு, அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்ட்டு. சரி இவர் சொல்கிறாருன்ட்டு விட்டாங்க. அவன் தங்கத்தெல்லாம் பிடிங்கின்னுட்டு யானையும் பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் எங்கேயோ காட்டுக்குள்ளே ஓடிவிட்டான். அவன் திரும்பி வரவே இல்லை. இதுதான் தேவராக பாபா அவருடைய வாழ்க்கையில் பதிவாகி இருக்கக்கூடிய சில சம்பவங்கள். அவர் ரொம்ப வருஷமாக ஜலசமாதி ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தார். தானாக என்ன பண்ணார், இது இருக்கு இல்லையா நம்ம மதுரா, அங்கே ஒரு பிருந்தாவன் ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த பிருந்தாவனில் போயிட்டு ஒரு நாள் ஒரு சின்ன ஆசிரமத்தில் இருந்தவர் யமுனையில் அப்படியே நடந்து போனார், ஜலசமாதி ஆகிட்டார். அதுக்கப்புறம் போட்டிலெல்லாம் போய் தேடினாங்க, கொண்டாங்க, அவர் வரவே இல்லை. இங்கு நோக்கினும் சிவசங்கரம், எல்லா முகமும் சிவசங்கரம், எம்மந்திரமும் சிவசங்கரம், ஓ என்னிலும் அந்த சிவசங்கரம், காற்று பாடும் சிவசங்கரம், கடலலை முழங்கும் சிவசங்கரம், ஊற்றின் சிரிப்பும் சிவசங்கரம், உயர்ந்த மலையும் சிவசங்கரம், வானின் நீலம் சிவசங்கரம், வட்ட நிலாவும் சிவசங்கரம்,
செங்கதிருள்ளும் சிவசங்கரம் கண் சிமிட்டும் மீன்களும் சிவசங்கரம். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.